உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு ஒரு அருமையான சூப்பரான முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இது பேச்சுலர்ஸு, ரூம் எடுத்து தங்கி இருக்கிறவங்க, ஹாஸ்டல் பசங்க இவங்களுக்குலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி. முட்டை குழம்புனா அந்த முட்டையும் தொட்டுக்க யூஸ் ஆகும், குழம்புக்கு குழம்பாகும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையானது முட்டை. இந்த முட்டை நான் 8 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்து நீங்கள் வேக வச்சு வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, 2 தக்காளி பொடியாக அரிஞ்சது, 1 கப்பு தேங்காய் பூ. இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்றத வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுக்கு பதிலாக நான் இந்த பவுடர் போட்டுக்கிறேன். இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த பவுடர் தான். அது பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்குவோம். அந்த வெங்காயத்தை கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்க, சீக்கிரம் வதக்கிடும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். அடுத்ததா தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்குங்க. குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததா நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து மேலே லைட்டாக 4 சைடும் லைட்டாக அப்படி கீறி அதை குழம்புல போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் இப்படி கீறி போட்டுக்கிட்டிங்கன்னா இதில் உப்பு காரம் ஏறும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. நம்ம தேங்காவை ஜாரில் மாற்றிக்குவோம். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். ஊற வச்ச 1 ஸ்பூன் கசகசாவும் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்ச கசகசா, 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சுக்கிறோம். இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்குவோம். குழம்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா உப்பு காரம் ஏறிடுச்சு முட்டையில். இப்போ கடைசியாக நம்ம ஒரு முட்டையை இதிலே உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது முட்டை கூட இது கலந்ததுன்னா நல்லா முட்டை டேஸ்ட் வந்துடும். இந்த முட்டை கொஞ்சம் வெந்த ஏற்பாடு நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்குவோம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்க, அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம், வத்தல் இந்த மாதிரி வறுத்து கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லை முட்டையை கூட தொட்டு சாப்பிடலாம். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.